ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபேண்டசி வேர்ல்டு. இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கேப்டன் சுபாசா ஜூனியர் யூத் ஆர்க்கோட எபிசோட் 7 கான எக்ஸ்பிளனேஷன் தான். அந்த ஏர்போர்ட்ல வச்சு மீகாமி மிசுகி கிட்ட பேசிக்கிட்டு வராரு. நீ என்னதான் இப்ப ஃபீல்டுக்கு வெளியே நின்னுகிட்டு இருந்தாலுமே உள்ள போய் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீ ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் வந்துட்டு இந்த டோர்னமெண்ட்ல உன்னோட பேரை ஒரு பிளேயராவே நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதை கேட்டுட்டு மிசுகிக்கு ரொம்ப ஆச்சரியமா போகுது. காட்டகிரி கூட தான் சுபாசா நடந்து வந்துகிட்டு இருக்கா, இன்னும் மிசாக்கி வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அவன் இன்னும் ஏர்போர்ட்டுக்கு வந்த மாதிரி தெரியல. நான் வந்துட்டு ஜேசியை கொடுத்துட்டு டீம் ஜப்பான்ல ஜாயின் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். பட் அப்பவே அவன் வந்துட்டு ஒரு தயக்கத்தோட தான் இருந்தான். உங்க எல்லாரும் கூட லேண்ட் 3 வருஷம் ஆச்சு. அது மட்டும் இல்லாம இந்த 3 வருஷத்துல அவன் பெருசா எந்த ஒரு டீம் கூடயும் போய் விளையாடலாம் இல்ல. அதனால அவனால ஈக்குவல் பண்ண முடியுமா, உங்களுக்கு ஈக்குவலா இருக்க முடியுமான்னு சொல்லிட்டு தெரியாம தான் யோசிச்சுட்டு இருக்கான் அப்படின்றாரு. சுபாசாவும் நினைக்கிறேன் மிசாக்கி வந்துட்டு கண்டிப்பா வருவான், அவனால இது பண்ண முடியும், எனக்கு வந்து நம்பிக்கை இருக்கு அவன் மேல அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் நம்ம டோர்னமெண்ட் வந்துட்டு 3 நாள்ல ஸ்டார்ட் ஆக போகுது, இன்னைக்கு வந்து நீங்க எல்லாரும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மீகாமி சொல்றாரு. எல்லாருமே அவங்க தங்கி இருக்க ரூம்ல தான் இருக்காங்க. கோச் வந்து கதவு திறந்து வெளியே வந்து பார்த்தா சுபாசா அங்க பால் எடுத்து விளையாட போய்கிட்டு இருக்கான். கோச் வந்து இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்க தான் சொன்னாரு, பட் என்னால சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா ரோட்ல பால் ட்ரிப்ளிங் பண்ணிட்டு போறான். அவன் அப்படியே ட்ரிப்ளிங் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கும்போது பாரிஸ் எந்த அளவுக்கு அழகா இருக்கு அப்படின்றத சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டே வரா. ஐஃபில் டவரையுமே அவன் வந்து நோட் பண்றான். அதுவுமே வந்துட்டு அவனுக்கு பார்க்க ரொம்ப அழகா இருக்குது. எனக்கு இதை பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் டைம் நான் நான்கட்ஸுக்கு வந்த ஒரு மெமரி தான் வருது. அப்பயும் இப்படிதான் நான் வந்து சும்மா உட்காராம பால ட்ரிப்ளிங் பண்ணிட்டு ஊரை சுத்தி பார்க்க போயிட்டேன். அதுக்கப்புறமா தான் இசிசாக்கி, வாகபாயசி, நம்ம ரொபிரிட்டோ எல்லாரையுமே நான் வந்துட்டு மீட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ அவன் ட்ரிப்ளிங் பண்ணிக்கிட்டே வந்து அந்த ஐஃபில் டவர் பக்கத்திலே வந்துடுறான். இது என்ன இத்தாந்தண்டி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த டவர் இருக்கிற ரோட்ல அப்படியே பால ட்ரிப்ளிங் பண்ணிட்டு அந்த ரோட்ல போய்கிட்டு இருக்கும்போது ஆப்போசிட் சைட்ல ஒருத்தன் போற மாதிரி இருக்குது. இதை பார்த்தனே அவனுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகி போயிடுச்சு. இது வந்துட்டு மிசாகி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். மிசாகியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தயக்கத்தோட பின்னாடி திரும்பி பாக்குறான். மிசாகி தான். மிசாகி வந்துட்டு இவனை பார்த்த உடனே ஓடி வந்து கட்டி பிடிச்சிடுறான். நான்கட்ஸோட கோல்டன் டியோ ஃபைனலி 3 வருஷத்துக்கு அப்புறமா இப்பதான் மீட் பண்ணிருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஓரமா போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. சரி மிசாகி, நீ வந்து ஜப்பான் டீம்ல ஜாயின் பண்ண போறதானே அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா கேக்குறான். ஆமா, நான் இல்லாமையா, கண்டிப்பா நான் அவங்க கூட லேண்ட்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்படுறேன், அதனால நானுமே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிசாகி சொல்லிடுறான். இப்போ நான்கட்ஸ் டவுன்ல ஒருத்தனை காட்டுறாங்க. ஒருத்தனை வந்துட்டு நிறைய பேர் அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாரும் என் சமத்தியம் வாங்கிட்டு தான் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எல்லாரையும் வந்துட்டு ஒத்தால அடிச்சு போட்டுறான். இது பார்த்துட்டு மீதி இருந்த 2 பேர் ரொம்பவே பயந்துடுறாங்க. இப்போ பயந்து ஒரு பிரச்சனையும் இல்ல தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அவங்கள அடிக்க போறான். அந்நேரம் பாஸ் வந்துடுறா. நீ முதல்ல யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். சண்டே முதல்ல நிறுத்துங்க, நீங்க எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடி வாங்கினவங்க எல்லாத்தையும் அவ வந்துட்டு போக சொல்லிடுறா. பாஸ்மே இவனை பார்த்து, நீ வந்து நான்கட்ஸ் மிடில் ஸ்கூல்ல தானே படிக்கிற, அது மட்டும் இல்லாம நீ ஒரு பாக்ஸர் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. என்னோட பேர் வந்துட்டு காண்டா, நீ வந்துட்டு நான்கட்ஸ் ஸ்கூல்ல தான் படிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கறான். பாக்ஸர்ஸ்லாம் இந்த மாதிரி அவங்களோட ஸ்கில்ஸை தப்பா யூஸ் பண்ணக்கூடாது, ரூல்ஸை மீறவங்க எல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இவன் இதை கேட்டு கொஞ்சம் கடுப்பாகிறான். அங்கே இவனோட கையை அவ பாக்குறா, ரொம்ப ரத்தமா இருக்குது. அப்ப இவ வந்துட்டு அவனோட கையில ஒரு துணியை கட்டிக்கிட்டு, சில பேர் வந்துட்டு அவங்களோட கையை யூஸ் பண்ணாமே நிறைய அமேசிங்கான விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு போறா. இவனுமே பாஸ் போனதுக்கு அப்புறமா யாரா இவா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு அவளை ஃபாலோ பண்ணி பின்னாடியே போறான். பாஸ்மே வந்துட்டு அந்த நியூஸ்ல சுபாசாவை தான் பாத்துக்கிட்டு இருக்கா. இவன் தானே அந்த ஓசரோ சுபாசா அப்படின்னு சொல்லிட்டு இவனு நினைக்கிறான். நேரே இவன் கையில இருந்த அந்த ஒரு துணியை பாக்குறான். அதுல வந்துட்டு சனாயி அப்படின்னு சொல்லிட்டு இவளோட பேருமே எழுதி இருக்குது. நம்ம வந்துட்டு இத்தனை நாள் இவள பாஸ் பாஸ்மே சொல்லிட்டு கூப்பிட்டனால இவளோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இவளோட பேர் வந்துட்டு சனாயி. கூப்பிடறதுக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் பாஸ்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம பாஸ்னு சொல்லிட்டு தான் கூப்பிடுவோம். பட் ஜஸ்ட் இந்த நேம் ஞாபகம் ஒரு சில இடத்துல நான் யூஸ் பண்ணலாம். இப்போ மிசாகி வந்துட்டு ஃபைனலி ஜப்பான் டீம் ட்ரைனிங் பண்ற இடத்துக்கு வந்துடுறா. நான் வந்துட்டு டாரோ மிசாகி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன். எல்லாருக்கும் ரொம்பவே ஹாப்பி மிசாகி மறுபடியும் பார்த்ததுல. இன்னும் டோர்னமெண்ட்டுக்கு 2 நாள் தான் இருக்கு, அதனால நம்ம வந்துட்டு இனிமே ஹார்டா பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மீகாமி வந்துட்டு உங்களுக்கு பிராக்டிஸ் கொடுக்குறாரு. ஃபர்ஸ்டா 2 பேர் பேர் ஆயிக்கோங்க, அதுக்கப்புறமா நீங்க வந்துட்டு பால முன்னாடி வர கொண்டு போய் ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. ஃபர்ஸ்டாவே வந்துட்டு சுபாசா மிசாகி 2 பேரும் தான் பேர் பண்ணி நிக்கிறாங்க. சுபாசாவும் மிசாகியும் காம்பினேஷன் பிளே லேண்ட் கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகி போச்சு. இவங்களால அதே சிங்க்ல இப்பவும் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. பட் இவங்க எல்லாரோட யோசனையும் பொய்யாக்குற விதத்துல மிசாகி சுபாசாவோட பாசஸ் எல்லாமே இருக்குது. சும்மா விருட்டுன்னு மின்னல் வேகத்துல அவங்க பாட்டு பாஸ் கொடுத்து அசால்ட்டா கோல் கீப்பர் பக்கத்துல வந்துடுறாங்க. லாஸ்டா சுபாசா வந்துட்டு மிசாகி கிட்ட பாஸ் பண்றான். மிசாகி ஓடி வந்து அவன் தலையிலே தட்டி கோலை ஸ்கோர் பண்றான். யாருமே வந்துட்டு சுபாசா மிசாகி கூட தோத்துற கூடாது, அதனால நீங்களுமே வந்துட்டு இதே மாதிரி சூப்பரா இப்ப ஷூட் பண்ணுங்க பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மீகாமி சொல்றாரு. அடுத்து சோடா இசாவா 2 பேரும் தான் பேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அந்நேரம் சோடா தான் வந்துட்டு ஷூட் பண்றான். அதை வாகசிமிஸ் வந்துட்டு குத்தி விட்டுறான். வாகசிமிஸ் இந்த மாதிரி பால் வந்துட்டு நீ பஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது, பால் வந்துட்டு கேட்ச் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வாகபாயசி சொல்றான். அடுத்து டாச்சிமானா ட்வின்ல ஒருத்தன இசாவா வந்துகிட்டு இருக்காங்க. அதுல வந்துட்டு பாசஸ் கொஞ்சம் மிஸ் ஆகுது, நீங்க வந்துட்டு ஒழுங்காவே பாஸ் போட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாகபாயசி அதே மிஸ்டேக் சொல்றான். இதே மாதிரி வரிசையா ஒருத்தனா பேர் பண்ணி வந்துகிட்டு இருக்க எல்லாரையுமே வந்துட்டு வாகபாயசி ஏதாவது ஒரு மிஸ்டேக் சொல்லிக்கிட்டே இருக்கான். இதை கேட்டு இவங்க எல்லாருக்கும் ரொம்பவே எரிச்சல் ஆயிருது. கோஜிரோலாம் கடுப்பாய் வாகபாயசி அப்படின்னு சொல்லிட்டு சத்தமா கத்திடுறான். நேரம் மீகாமி வந்துட்டு சரி இன்னைக்கான பிராக்டிஸ் முடிஞ்சு வாங்க எல்லாரும் ரூமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிடுறாரு. பிராக்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாருமே லாக்கர் ரூம்ல இருக்கும்போது என்ன வாகபாயசி ரொம்பவே மாறிட்டாம்ல, அவன் வந்துட்டு ஹேம்பர்க் போனதுல இருந்து சுத்தமா சரியில்லை, அவன் அங்க போயிட்டு ரொம்பவே சூப்பரா தான் விளையாண்டுட்டு இருக்கான். அதுக்காக நம்மளோட ஒரு மூவையுமே வந்துட்டு ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கானே, நம்மளுமே வந்து நம்மளோட பெஸ்ட் கொடுக்கறத ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி சொல்றான். சோடாவுமே வந்துட்டு எப்படி இந்த டோர்னமெண்ட்ல நமக்கு வாகபாயசி தான கோல் கீப்பரா இருக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆமா, கோச் மிகாமி வந்துட்டு அவனோட கோச் தான், அதனால கண்டிப்பா அவன் தான் உள்ள ஆடுவான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு இசிசாக்கின்னு சொல்றான். வாகபாயசி வெளியே நின்னுக்கிட்டு இருக்கப்ப சுபாசா அங்க வரா. நாளை கழிச்சு மேட்ச்ல நீ வந்துட்டு உன்னோட பெஸ்ட் கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாகபாயசி சொல்றான். என்னடா இது ஏதோ இவன் விளையாடாத மாதிரியே இவன் பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா பாக்குறான். ஆமா, நான் வந்துட்டு உள்ள விளையாடுறது ஐடியாலே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வாகபாயசி சொல்றான். இது வந்துட்டு நீங்களாவே பில்ட் பண்ணி இவ்வளவு தூரம் கொண்டு வந்த ஒரு டீம், இதுக்கு நடுவில் நான் வர விரும்பல. இந்த டூர்ல எல்லாருமே வந்துட்டு ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க, அவங்களோட கோவம் அவங்களோட ஃபைட்டிங் ஸ்பிரிட் எல்லாமே வந்துட்டு இம்ப்ரூவ் ஆயிருக்குது. சோ நான் பண்ணது வந்துட்டு கரெக்ட் தான் சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாகபாயசி சொல்றான். அப்படின்னா நீ வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா கேட்கறான். ஆமா, நான் வந்துட்டு ஜப்பான் டீமை ஸ்ட்ராங் ஆக்கணும்னு சொல்லிட்டு உங்க முன்னாடி இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் இம்ப்ரூவ் ஆகுறீங்க அப்படின்னா எல்லார்கிட்டயும் நான் மோசமானவன் சொல்லிட்டு காட்டிக்கிறதுல எனக்கு ஒன்னும் வருத்தம் இல்ல, எனக்கு வந்துட்டு சந்தோஷம் தான். அண்ட் வாகசிமிஸ் கிட்டயுமே நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது. அவன் தான் டீம் ஜப்பானுக்கு ஃபர்ஸ்ட் கோல் கீப்பராவும் இருக்க போறான்
போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாகபாயசி சொல்லிடுறான். இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருந்தது பின்னாடி இருந்து தான் கோஜிரோ வந்துட்டு கேட்டிருப்பான். இப்போ அர்ஜென்டினா டீம் வந்துட்டு காட்டுறாங்க. இதுல ஏற்கனவே ஒரு 2 பிளேயர்ஸ் நீங்க வந்துட்டு பாத்துருப்பீங்க. இவங்க ரெண்டு பேரோட பேரை நான் அப்ப தெளிவா சொல்லிருக்க மாட்டேன். ஒருத்தன் பேர் தியாஸ், இன்னொருத்தன் பேர் பாஸ்கல். இதுல ஷார்ட்டா இந்த கூலி கிளாஸ் போடுறேன் தெரியுமா, அவன் தான் தியாஸ், இன்னொருத்தன் வந்துட்டு பாஸ்கல். சரி, மத்த டீம்ஸ் எல்லாம் எப்படி விளையாடுதுன்னு சொல்லிட்டு நீங்க பாக்க போனீங்களே, எப்படி விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீம் பிளேயர்ஸ் எல்லாம் கேக்குறாங்க. ஒரு சில நல்லா விளையாடுற பிளேயர்ஸ் எல்லாம் அங்க இருக்கதான் செய்யறாங்க. பட் இருந்தாலும் அதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்ல. எப்படி இருந்தாலும் நம்ம அளவுக்கு ஈக்குவலா இங்க யாருமே இல்ல. சோ நம்ம டீம் தான் கண்டிப்பா இந்த டோர்னமெண்ட்ல வந்து வின் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு தியாஸ் சொல்றான். தியாஸ் தான் வந்து இவங்க டீமோட கேப்டன். இப்போ பிரான்ஸ் டீமை காட்டுறாங்க. அங்க வந்து அவங்க கோச் உங்க கூட இன்னொரு பிளேயருமே இப்ப ஜாயின் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நெப்போலியன் சொல்லிட்டு ஒருத்தன் இன்டர்வியூ கொடுக்குறாரு. இந்த நெப்போலியனை நீங்க வந்து மிசாகி கூட விளையாடுறப்ப பாத்துக்கலாம். மிசாகி தனியா வந்து பிரான்ஸ் டீமுக்கு அகைன்ஸ்டா நிக்கிறப்ப இவன் தான் வந்து ஹெல்ப் பண்ணிருப்பான் இல்லையா, அவனே தான். பேருமே வந்து நினைக்கிறேன் இவனை பத்தின ஒரு சில ரூமர்ஸ் எல்லாம் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கிறேன். அதுல ஒண்ணு கூட இவனை பத்தி நல்லதுன்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. இவன் வந்து ரொம்பவே ஸ்கில்டான ஒரு பிளேயர் தான். பட் இவனோட பிஹேவியர் வந்து ரொம்பவே மோசமா இருக்கும். எப்ப பாரு கேம்குள்ள யார் கூட சண்டை போட்டு ரெட் கார்டு வாங்கிட்டு நிறையவே சஸ்பெண்ட் ஆகவும் செஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பியர் நினைக்கிறேன். நெப்போலியன் பியர் கிட்ட வந்துட்டு நீ தானே இந்த டீமோட பிளே மேக்கர், நீ வந்துட்டு வின் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டப்பனா எல்லா பாசஸையும் எனக்கு மட்டும் கொடுத்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். மிசாகி கூட பிரான்ஸ்ல இப்ப புது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க தெரியுமா, அவங்க எல்லாரையும் காட்டுறாங்க. அவங்க வந்துட்டு இப்ப அந்த நியூஸ் தெரிஞ்சிருக்குது மிசாகி வந்து இப்ப ஜப்பான் டீமுக்கு விளையாட போறாண்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா நம்ம வந்து ஜப்பான் பிரான்ஸ் ரெண்டு டீமுக்குமே வந்து சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முடிவு பண்றாங்க. நாளைக்கு தான் டோர்னமெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க்கோட பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் மேட்சே இவங்களுக்கு வந்து இட்டாலியன் டீம் கூட தான். அவங்களோட கேப்டன் வந்து ஜீனோ தான், அதாவது கோல் கீப்பரா இருப்பான் தெரியுமா, அவன் தான். அவங்க வந்து யூரோப்பியன் டூர்ல நம்மள மதிக்காம நம்ம கூட வந்துட்டு மேட்ச் ஆட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு நம்ம வந்து பதிலடி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வெறியோட பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சுபாசா கோஜிரோ அவங்களோட காம்பினேஷன் பிளேவை இன்னுமே நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கோஜிரோ கிட்ட கடைசியில பாஸ் வரும்போது அவனோட டைகர் ஷாட்டை கொடுத்து வாக்கசிமிஸுக்கு அகைன்ஸ்டாவே வந்துட்டு பாயிண்ட் வாங்குறான். வாக்கசிமிஸும் கடுப்பாயிட்டு அடுத்த வாட்டி நான் கண்டிப்பா ஸ்கோர் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த ஒரு ஸ்பிரிட் தான் உனக்கு வேணும் வாக்கசிமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாகபாயசி சொல்றான். அடுத்து நீட்டா வந்துட்டு பால கிக் பண்றேன். இந்த கேம்குள்ள ஸ்டார்டிங் பொசிஷன் கோல் கீப்பரா வந்து நான் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டே நம்ம வாக்கசிமிஸ் வந்து கரெக்டா அடுத்த பால கேட்ச் பண்றான். அடுத்து சுபாசா மிசாகி ரெண்டு பேருமே அவங்களோட காம்பினேஷன் பிளேவை பெர்ஃபெக்ட்டா போட்டு சூப்பரா விளையாடுறாங்க. அப்ப மார்சியமா மீகாமி கிட்ட வந்துட்டு கோச் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்றான். இப்ப கேம்குள்ள டிஃபென்ஸ் எல்லாரும் ரொம்ப டயர்ட் ஆயிடுறாங்க. என்னடா டிஃபென்ஸ் அதுக்குள்ள டயர்ட் ஆயிட்டீங்க, இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாகபாயசி வந்துட்டு சொல்றான். போது வாகபாயசி அப்படின்னு சொல்லிட்டு சோடா வந்துட்டு அவனை பார்த்து கத்திடுறான். அப்ப கோஜிரோ சோடா கிட்ட வந்துட்டு இருக்கட்டும் விடு, நாளைக்கு வந்து நமக்கு முக்கியமான மேட்ச் இருக்குது, அதுல ஃபோக்கஸ் பண்ணு, சோ இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடு அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோவும் சொல்லிட்டு போறான். சரி வாங்க நம்ம மறுபடியும் பிராக்டிஸ் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா தான் வந்துட்டு ஒட்டுமொத்த டீமே மறுபடியும் பிராக்டிஸ் பண்ண வைக்கிறான். இதை பார்த்துட்டு மார்சியமா வந்து நான் சொன்ன கரெக்ட் தான கோச் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். நீங்களே பாத்தீங்களா சுபாசா தான் வந்துட்டு இந்த ஒட்டுமொத்த டீமே கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்கான். இந்த கேப்டன் அப்படின்ற டைட்டில் என்ன விட சுபாசாக்கு தான் பொருத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மார்சியமா சொல்றான். இப்போ அடுத்த நாளுமே வருது பிரான்ஸ் இன்டர்நேஷனல் ஜூனியர் யூத் டோர்னமெண்ட் வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. மொத்தமா இந்த டோர்னமெண்ட்டுக்கு 12 டீம்ஸ் வந்திருக்காங்க. அதுல 4 குரூப்பா பிரிச்சிருக்காங்க. ஒரு குரூப்லயும் 3 டீம், அப்படி பாத்தீங்கன்னா 12 டீம் கரெக்டா இருக்கும். இதுல குரூப் டி ல தான் வந்துட்டு நம்ம ஜப்பான் டீம் இருக்குது. ஜப்பான், இத்தாலி, அப்புறம் அர்ஜென்டினா, இது 3 டீம் தான் வந்துட்டு அந்த குரூப்ல இருக்குது. ஒரு குரூப்லயுமே 3 டீம் இருக்கு இல்லையா, அதனால அதுல இருக்க ஒரு டீமும் வந்துட்டு மீதி இருக்க 2 டீம்ஸ் கூட மேட்சஸ் விளையாடணும். இப்போ இந்த குரூப்ல இருக்க 3 டீம்ஸ்ல எந்த டீம் வந்துட்டு அதிகமா வின் பண்ணிருக்குதோ அந்த டீம் தான் வந்துட்டு செமிஃபைனலுக்கு செலக்ட் ஆகும். 4 குரூப்ல இருந்து 4 டீம் செலக்ட் ஆகும். அடுத்து ஏ அண்ட் பி ல செலக்ட் ஆன டீமுக்கு வந்துட்டு செமிஃபைனல் நடக்கும். அப்புறம் சி அண்ட் டி ல செலக்ட் ஆன டீமுக்கு வந்துட்டு செமிஃபைனல் 2 நடக்கும். அதுக்கப்புறமா இதுல இருந்து 2 டீம் செலக்ட் ஆகும். அந்த 2 டீமுக்கு தான் வந்துட்டு ஃபைனல் நடக்க போகுது. இதுதான் வந்துட்டு இந்த டோர்னமெண்டோட ஷெட்யூல். எல்லா டீமுக்குமே வந்துட்டு வழக்கம் போல டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகிறப்ப ஒரு என்ட்ரன்ஸ் செரிமனி நடக்கும் தெரியுமா, அதே மாதிரி எல்லா டீமும் நிக்க வச்சு ஒரு என்ட்ரன்ஸ் செரிமனி நடத்துறாங்க. அதுக்கப்புறமா சுபாசா வந்துட்டு நாங்க ஃபைனலி இந்த ஒரு இடத்துக்கு வந்துட்டோம், இன்டர்நேஷனல் ஜூனியர் யூத் டோர்னமெண்ட்டுக்கு. இதுதான் வந்துட்டு வேர்ல்டு ஸ்டேஜ்ல எங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ எங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்றத இந்த வேர்ல்டு ஸ்டேஜுக்கு நாங்க வந்துட்டு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா நினைக்கிறேன். இதே தான் வந்துட்டு மத்த எல்லா பிளேயர்ஸுமே வந்துட்டு நினைக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. எல்லாருமே இதே நினைப்போட தான் இருப்பாங்க. அஃப்கோர்ஸ் வேர்ல்டு ஸ்டேஜ்ல நம்ம வந்துட்டு பெஸ்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபைனலி வேர்ல்டு ஸ்டேஜ்ல எந்த ஒரு கண்ட்ரி பெஸ்டா இருக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதில் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் கைஸ்.